ரிஷபராசி குரு மகாதசை. ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு வக்கர நிவர்த்தி. அதாவது குரு தசை நடக்கிறவங்களுக்கு குரு வக்கர நிவர்த்தி எப்படி இருக்கும். இன்னொன்று வந்து சனியுடைய பயிற்சி, அதாவது மீனராசியில் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவானுடைய பயிற்சி. இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. இந்த பயிற்சிகள் வந்து அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும். ஏன்னா குரு தசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. ராசிக்கு வந்து 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. இந்த ராசிக்கு நன்மை செய்யுமானாக்கா நன்மை செய்யாது. அப்போ எப்படி? ஏன்னா இளம் வயது காலகட்டத்தில் வர்ற தசை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான காலகட்டத்தில் குரு தசை வருது ரிஷபராசிக்கு. ரிஷபராசியில் 3 நட்சத்திரங்கள்: கார்த்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிட நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் எந்த வயது காலகட்டத்தில் இந்த குரு தசை அப்படிங்கிறது வருது? கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு 38 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் இந்த குரு தசை அப்படிங்கிறது வரும். ரோகிணி நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா 34 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் இந்த குரு தசை வரும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஒரு வருஷம் முன்ன பின்ன வரலாம். அதே மாதிரி சென்ட்ரு பகுதி இப்போ 5 வருஷம் தசா புத்தி இருப்புகள் இருக்குது அப்படின்னாக்கா 30 வயசுலேருந்து 46 வயசு வரைக்கும் இந்த குரு தசை அப்படிங்கிறது வரும். 4ஆம் பாதம் ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னாக்கா இப்போ தசா புத்தி இருப்புகள் 1 வருஷம், 1.5 வருஷம், 2 வருஷம் இருக்கலாம். அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு 26 வயசுலேருந்து 42 வயசு வரைக்கும். அதே ரோகிணி நட்சத்திரம் கடைசி, அதாவது 1 மாதம் தசா புத்தி இருப்புகள் இருக்கிறவங்க, 2 மாதம் தசா புத்தி இருப்புகள் இருக்கிறவங்க, அதாவது கிட்டத்தட்ட 6 மாதம் தசா புத்தி இருப்புகள் தான் இருக்குதுன்னு வச்சிங்களேன். அவங்களாம் வந்து மிருகசீரிடத்துக்கு உண்டான வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அவங்களுக்கு வந்து இந்த 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 26லேருந்து 42 வரைக்கும். மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு தசைங்கிறது எந்த வயசில் வரும் அப்படின்னா 24 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இந்த குருமகா தசை அப்படிங்கிறது வருது. இப்போ இந்த குரு தசை வருது இளம் வயது காலகட்டத்தில் 24 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து, அதாவது சுய ஜாதகத்தில் நட்சத்திரத்தை பொறுத்து, தசாபுத்தியை பொறுத்து உங்களுக்கு வருது இந்த குரு தசை. நீங்கள் அட்டன் பண்ணி தான் ஆகணும் இந்த வயசு காலகட்டத்தில். இது எங்கே இருந்தால் நல்லது பண்ணும்? இந்த ராசிக்கு 8ஆம் அதிபதி அஷ்டமாதிபதி தசை வந்தாலே பிரச்சனை தான். அதை நன்மை செய்யுமானா செய்யாது. ஒரு சில பேருக்கு வந்து குரு தசையில் கொடி கட்டி பறப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து 8ஆம் இடத்துல இருந்து தசை பண்ணால் சிறப்பு. 8ல் ஆட்சியாகி தசை பண்ணுது ஒரு கிரகம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதாவது அந்த 16 வருஷமும் சிறப்பு. யார் கேட்டாலும் சரி, சூப்பராக இருந்த சார், நல்லா இருந்த சார், நல்ல வளர்ச்சி சார் குரு தசையில். ஆனால் சனி தசை கொடுக்குமான்னா அது சுய ஜாதகம் சொல்லணும். அது அடுத்து எல்லாருக்குமே அந்த சனியும் நல்லா உட்காந்துச்சின்னு வச்சிங்களேன், அதுதான் கொடுப்பனங்கிறது. குரு தசையும் சனி தசை, ஏன்னா பெரிய பெரிய தசைகள் இதில் ராகு தசை, குரு தசை, சனி தசை, இதிலே வந்து வயசாயிடும். புதன் தசை அட்டன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வகாஞ்சிடுவோம், வீட்டில் போயிட்டு ஓய்வு போயிடுவோம், அது மாதிரி இருக்கும். அதனால் இந்த குரு தசையில் மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த அஷ்டமாதிபதி தசை வந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய பேர் வந்து ரிஷபராசியில் எனக்கு நிறைய கஷ்டப்படுறவங்களாம் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த குரு தசையில் இருக்கிறவங்க ஒரு 70% பேர் கஷ்டப்படுறாங்க. ஏன் அப்படின்னா இது அவயோக தசை. நிறைய பேருக்கு வந்து இப்போ எல்லாரும் நினைக்கிறது என்னென்னா குரு தசை போயிட்டுருக்கு, எனக்கு அந்த வளர்ச்சி கொடுக்கும் இந்த வளர்ச்சி கொடுக்கும்னு சொல்லிக்கலாம். ஆனால் ரிஷபராசி என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே கெடுத்துறாது. முதல் 10 வருஷம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 4ஆம் இடம் உங்களுடைய சுய ஜாதகத்தில், இந்த ராசிக்கு 4ஆம் இடம் அப்படின்னாக்கா சூரியன். அவர் ஏதோ ஒரு இடத்துல வலுத்துருக்காருன்னு வச்சுங்களேன், ஆட்சியில் இருக்கார் இல்லை உச்சத்தில் இருக்கார். இன்னொன்று வந்து நல்ல இடத்துல இருக்கார், சுபகரக சேர்க்கை, அது மாதிரி இருந்தால் கூட இல்லை, நான் ஆட்சி உச்சம் அது மாதிரி இருந்தால் வேற லக்கணமாக வந்து அந்த லக்கணத்துக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம், எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி அந்த லக்கணத்துக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் ஆட்சி உச்சத்தில் இருந்தால், இல்லை நல்லா இருக்காரு அதே இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கலாம். இல்லை பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல ராகு இருக்குது, 4ஆம் இடத்துல ராகு இருக்குது, இல்லை இப்போ ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு இருக்குது, இது மாதிரியான கிரகங்கள், சனி இருக்காரு, இது மாதிரியான கிரகங்கள் ஸ்ட்ராங்கான கிரகங்கள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேலை வந்து நல்லா இருக்கும். வேலையில் கஷ்டத்தை வைக்காது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா அது குரு தசையில் கொடுக்க வேண்டியது கொடுத்துரும், வேலை கொடுத்துரும். அது என்ன கர்ம அடிப்படையில் உங்களுக்கு ஜாதகத்தில் இருக்கோ அதை கொடுத்துரும். கொடுத்துட்டு வேற எத்தனை கிரகங்கள் இருக்குது, அந்த 9 கிரகத்தில் எப்படி பார்த்தாலும் ஒரு 4 கிரகம் நல்லா இருக்கும், 4 கிரகம் பாதிச்சிருக்கும். அதுக்கு உண்டான பிரச்சனைகளை வைக்கும் இந்த குரு தசையில். வைக்குமான்னா அது உங்களை பொறுத்து தான். இப்போ வந்து நெருப்புன்னு தெரியுது, கையை வைக்காதீங்கன்னா கையை வச்சிங்கன்னா சுடும், அது மாதிரி தான். இப்போ ஒரு சில பேர் வந்து தொழில் பண்ணுவாங்க, தொழிலில் சொல்லவே தேவையில்லாத தொழில் பண்ணுவாங்க போயிட்டு. குரு தசை வராது, ஏன்னா அஷ்டமாதிபதி தசையில் குரு தசையில் நீங்கள் தொழில் பண்ணால் பிரச்சனை வரும் அப்படின்னு தெரிஞ்சும்
ஒரு சில பேர் பண்ணுவாங்க, இல்லைன்னா அப்பாவோட தொழில் எடுத்து பண்ணுவாங்க, தாத்தாவுடைய தொழில் எடுத்து பண்ணுவாங்க. இதெல்லாம் ஓகே தான், பண்ணுறது பார்த்து பண்ணால் பரவாயில்ல, இது எல்லாமே ஓகே தான். சுற்றி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நெகட்டிவான பர்சன் வருவாங்க. ஒரு பணம் கொடுத்தா வராது, மணி லாக் ஆகும். அது மாதிரி தொழிலுங்கிறது வளர்ச்சி கொடுக்காது. எதுக்குடா அந்த தொழில் பண்ணமோன்னு ஆகிடும். இதுக்கு முன்னாடி நல்லா இருந்திருக்கலாம். ஆனால் ராகுதசைக்கு பிறகு வந்து குருதசையில் ஆரம்பித்த பிறகு தான் அந்த தொழிலே லாக் ஆகிருக்கும். குருதசை எனக்கு சரியாக இல்லை அப்படின்றது தொழிலில் இருக்கிறவங்க மட்டுமே. பிஸ்னஸ்ஸு எதுவாக இருந்தாலும் சரி, எம்ப்ளாயி தவிர வேறு எதில் இருந்தாலும் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வருவீங்க. அதனால தான் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா எனக்கு குருதசை நடக்குது, இது சரியில்லை அது சரியில்லைன்னுலாம் ஒரு சில பேர் சொல்கிறாங்க. இன்னொன்று திருமணமே கூடி வரல அப்படின்ட்டுலாம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஏன்னா குருதசை வந்தால் திருமணம் கொடுக்கணுமான்னா அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை, அதாவது அந்த குருபலெல்லாம் உட்காரும். குரு வந்து உங்கள் ராசியை பார்க்கும்போதோ, உங்கள் ராசிக்கு வந்து நல்ல இடத்துல உட்காரும் போதெல்லாம் குருபலம் இருக்குது பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஏன் திருமணம் நடக்கலை? சுக்கிரன் வந்து ராகு கேது நட்சத்திரம், குரு ராகு கேது நட்சத்திரம், இல்லை ராகு கேதுவோட சேர்ந்து இருக்கிறது, பாவகரக சேர்க்கை, இல்லை செவ்வாயே மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது, கேதுவோட இருக்கிறது. ஆனால் ஆட்சி வீட்டில் இருக்கிறது கிடையாது. அவரோட சொந்த வீட்டில் கேதுவோட இருக்கலாம். ஆட்சி பலத்தோட எந்த கிரகமும் ஆட்சி பலத்தோட ராகு கேதுவோட இருக்கலாம். ஆட்சி பலம் இல்லாமல் மறைவு ஸ்தானங்களில் ராகு கேதுவோட இருக்கிறது, ராகு கேது நட்சத்திரத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல பலன்கள் கிடையாது. அதனால வந்து திருமணம் லேட் ஆகினே வரும். குரு வந்து அதை பண்ணாது. நீங்கள் ஒரு 7.5 சனி வந்தால் திருமணம் பண்ணும். அதாவது 7.5 சனி வரும்போது உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து 12, 1, 2 இல்லைன்னா 10ஆம் இடத்துல சனி, 2ஆம் இடத்துல 3ஆம் இடத்துல இது மாதிரி ஒரு 4-5 கட்டத்தில் சனி பகவான் இருந்தாலோ, அதே மாதிரி பரிவர்த்தனையில் சனி பகவான் இருந்தாலோ இப்போ திருமணம்லாம் கூடி வரும். இல்லைனா 7.5 சனியில் டக்குன்னு திருமணம் கூடி வரும். இது மாதிரி நிறைய இருக்குது. குருதசை வந்தால் குருதசை தான் திருமணத்தை கொடுக்கணும்னு கிடையாது. ஒரு சில பேருக்கு வந்து குரு நல்ல அமைப்பில் இருந்து லக்ன யோகராக இருந்தால் குருதசை குருபதியிலே திருமணம் ஆயிரும். அது எந்த வயசுல இருந்தாலும் சரி. அது வந்து ஒரு சில நட்சத்திரத்துக்கு வரும். மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு தான் 24 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் வருது, திருமண காலத்தில் வருது. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு திருமணம் ஆகிடும். குருதசை குருபதி 25 வயசுல திருமணம் ஆகிறதெல்லாம் இருக்குது. அதாவது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி. இது மாதிரி குருதசை குருபதி கொடுக்கும், இல்லைன்னு சொல்லலை. எல்லாருக்குமே கொடுக்குமான்னா கொடுக்காது. திருமணம் நடக்கலை சார், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னா இப்போ நடக்கும். அந்த குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு, குரு உச்ச வீட்டுக்கு போன பிறகு இதெல்லாம் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு மாற்றம். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தால் மாறும், ஒற்றுமையெல்லாம் வரும். இப்போ இன்னொன்று, குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மாறும், பொருளாதார பிரச்சனைகள்லாம் தீரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சுயதொழில் பாதிப்பு, இதுதான் நான் நிறைய சொல்லியிருக்கேன். சுயதொழில் வந்து இந்த ராசிக்கு குருதசையில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். பண்ணக்கூடாது, சரி நான் பண்ணிட்டு இருக்கேன், அப்போ தொழிலை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலாமா அப்படின்னா அது மாதிரி கிடையாது இல்லையா. யாராக இருந்தால் என்ன, நம்ம ராஜா மாதிரி ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு வேற ஒருத்தர்கிட்ட போய் அடிமையாக வேலை பார்க்க முடியாது. அப்போ அது ஒத்து வராதுன்ற பட்சத்தில் நீங்கள் பார்த்து பண்ணணும். நம்ம அது மாதிரி சொல்லக்கூடாது, நீங்கள் தொழிலை விட்டு வேறு வேலையை பாருங்கள், வேலைக்கு போகணும்னு சொல்ல முடியாது. ரொம்ப நாளாக தொழில் பண்ணி வந்திருப்பாங்க, நல்லா இருந்திருக்கும், ராகுதசையில் நல்லா இருந்திருக்கும், இல்லைனா அந்த குருதசை ஆரம்பித்த பிறகு கூட குருதசை குருபதி கூட நல்லா இருந்திருக்கும் உங்களுக்கு. ஏன்னா லக்ன யோகராக வந்தால் கூட பரவாயில்ல. இல்லை குருதசை முதல் 10 வருஷம் நல்லது பண்ணியிருக்கோம், பின்னாடி 6 வருஷம் தான் கெடுக்கும். அப்போ அது ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த டைமில் எதாவது பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கணும். பின்னாடி 6 வருஷம் அப்படிங்கிறது புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா சனிக்கு பகை கிரக புத்திகள், இன்னொன்று வந்து லக்னத்துக்கும் பகை கிரக புத்திகள், இந்த ராசிக்கு பகை கிரக புத்திகள். பின்னாடி வரக்கூடிய அந்த சுக்கிர புத்திக்கு பிறகு, சுக்கிர புத்தியாக வந்து 6ஆம் அதிபதியாக வராரு. சூரியன் சந்திரன்லாம் இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள்லாம் பின்னாடி வரக்கூடிய 6 வருஷம்லாம் ரொம்ப மோசம். அதாவது லக்ன யோகராக இருந்தால் மட்டுமே குரு பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷத்தை நீங்கள் நம்பலாம், இல்லைன்னா அதை நம்பக்கூடாது. அது மாதிரி இந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்கலாம். இப்போ பிரச்சனையில் ஓடிட்டுருக்கு, எனக்கு மணி பிரச்சனை, அதாவது தொழில் வந்து லாக் ஆகிருக்கு, தொழில் ரன் பண்ண முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கடன் பிரச்சனைக்கு அதிகமாக இருக்குன்னா இப்போ குரு பயிற்சி உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லது பண்ணும். இந்த சனி வந்து உங்களுக்கு கெடுக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் யோகாதிபதினு சொல்லக்கூடியவர். இப்போ தசாபுத்தி தான் உங்களுக்கு சரி இருக்காது ஒன்று. இன்னொன்று, சனி பார்க்கக்கூடிய இடத்துல இந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் எதனா இருந்துச்சுன்னா இது மாதிரி அதுக்குண்டான காரகத்துவம் பாதிச்சிருக்கலாம். இது மாதிரி நிறைய இருக்குது இந்த குருதசையில். என்னதான் இருந்தாலும் சரி, ஒரு சில பேருக்கு வந்து ஆன்மீக நாட்டம் அதிகமாகும். இப்போ வந்து குருடைய சேர்க்கை பார்த்தீங்கன்னாக்கா கேதுவோடு சேர்ந்து இருக்கிறது. கேதுவோடு சேர்ந்து இருந்தால் கூட இந்த ராசிக்கு நன்மை செஞ்சிடும். டக்குன்னு எல்லாமே வயசோடு கிடச்சிரும், வேலை கிடச்சிரும், தொழில் அமைஞ்சிரும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொழில் கம்மி தான், வெளிநாடு வேலை வாய்ப்பு, அது மாதிரி திருமண வாழ்க்கை நல்லா இருக்கிறது, அது மாதிரி. ஏன்னா நன்மை செய்யாத கிரகத்தோட கேது சேரணும். அதாவது கேதுவோட யோகம் செய்யாத கிரகங்கள் சேரணும்.
யோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் சேர்ந்தால் அது நல்ல பலனை கொடுக்காது. அது மாதிரி அப்போது அந்த கேதுவோட சேர்ந்து இருக்கிறதுல ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும். நிறைய வந்து ஆன்மீகம் சார்ந்த முன்னேற்றங்கள், முயற்சிகள், நிறைய பக்தி வர்றது, இதில் வந்து ஆழமாக போவாங்க. ஒரு சில பேர் தேடல்கள் அதிகமாக இருக்கும். கோயில் கோயிலாக போவாங்க, அதில் படிப்பாங்க, நிறைய படிப்பாங்க, நிறைய தெரிஞ்சுப்பாங்க. ஆன்மீகனா என்ன அப்படின்றது அந்த நல்ல ஊரும் அவங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா ரத்தத்திலே வந்து அவங்களுக்கு அந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது ஊறிடும். அது மாதிரி அதெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் தான். அதெல்லாம் வந்து குறை சொல்ல முடியாது. அது வயசுக்கு ஏற்ற மாதிரி. இள வயசில் கூட ஒரு சிலருக்கு வந்து எனக்கு அந்த கனவு வருது சார், ஏதோ ஒரு கனவு தெய்வம் வர மாதிரி, நான் சாமியை பார்த்தேன், இது மாதிரிலாம் ஒரு சில பேர் சொல்கிறது உண்டு. எல்லாமே அது வந்து இந்த குரு கேதுவோட இணைவு, அப்படி இல்லைன்னா பார்வை. அதாவது கேது பகவானுக்கு குரு பார்வை. இதெல்லாம் வந்து ஆன்மீக நாட்டம். இது வந்து நல்ல ஒரு அமைப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. இது நல்ல ஒரு மாற்றங்களை இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு இந்த குரு தசையில் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கும். நிம்மதியான லைஃபை கொடுக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா ரிஷபராசியில் கஷ்டப்படுறதுக்கு உண்டான காரணம் இது அவயோக தசை, குரு தசை. பார்த்து தொழில் பண்ணுங்கள். ஷேர் மார்க்கெட்டு இது மாதிரி, அதாவது கஷ்டப்படாமல் எந்த ஒரு பணமும் வராது இந்த குரு தசையில். சனி தசையில் கூட கொடுக்கலாம், அதில் கூட கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு. ராகு தசையில் கொடுக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. அந்த குரு தசையில் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், முதலீடு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னா நல்லபடியாக போகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சனியோடைய டிஸ்டர்பன்ஸ் கிடையாது உங்களுக்கு. குருவுடைய நகர்வு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அதில் நல்ல ஒரு மாற்றம் கன்ஃபார்மாக உண்டு உங்களுக்கு. மற்றபடி இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் குரு தசை உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை இந்த குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகும் சனியுடைய பயிற்சி, அதாவது ஃபுல்லாகவே சனி பயிற்சினா அன்றைக்கி 6ஆம் தேதி மட்டும் இல்லை, சனி பயிற்சியான பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். நன்றி.